நீங்க எந்த கம்பெனி டிராக்டர் வச்சிருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து ஒரு டிராக்டரோட ரியர் வீல் டிஸ்க்குங்க. இந்த டிஸ்க்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 8 போல்ட் போடுறீங்கல்ல, இந்த 8 போல்ட் போடுறதுல ஒரு போல்ட்ல இருந்து இன்னொரு போல்ட்டுக்கு போற இடத்துல கிராக் ஆகுது பாருங்க. சோ நம்ம வந்து வெல்டிங் பண்ணிருக்கோம், இது லேத்துல வந்து வேலை நடக்கிறதுனால இது மாதிரி ஏன் பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரியல் டிஸ்கோட போல்ட் நட்டை வந்து ப்ராப்பரா டைட் வச்சிருக்க மாட்டீங்க. கம்பெனில இருந்து வந்ததுல இருந்து அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அவுட்டர் போல்ட், இந்த போல்ட் தான் நீங்க வந்து கழட்டுவீங்க, இந்த போல்ட் நீங்க கழட்ட மாட்டீங்க. சோ அது அப்படியே தான் ஓடும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த கிராக் ஆனதோட வச்சு நம்ம ஓட்ட முடியாது. அப்படி ஓட்டணும்னா வீல் வந்து புட்டுக்கிட்டு எங்கேயாவது உழவுல விழுந்துரும். சோ நம்ம வந்து இந்த பிளேட்டை வந்து புதுசா மாத்த போறோம். இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் திக்னஸ்ங்க. இந்த மாதிரி பிளேட் நம்ம திக்னஸா போட்டோம்னா காலத்துக்கு கிடக்கும், எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்ப நம்ம வந்து இந்த செட்டிங் தான் இப்ப லேத்துல ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி டிஸ்க் பிளேட் போட்டு இதை ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம அந்த வீடியோ விசிட் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் பாய்.